செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 கிளாஸ் சர்க்கரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 3 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் சர்க்கரைக்கு 1 கிளாஸ் வாட்டர், அந்த மாதிரி 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அடுப்பிலே வச்சு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து பால் ஊற்றி கூட பிசைவாங்க, மாவு ரெடி பண்ணுவாங்க. நான் எனக்கு வெறும் வாட்டர் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தெளித்து தான் தண்ணியை ஊற்றி நம்ம பிசையணும். ஓவராக வாட்டர் சேர்த்து நம்ம பிசையக்கூடாது. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கும் நம்ம பிசையக்கூடாது. குலாப்ஜாம் மாவு எப்பவுமே சாஃப்டாக பிசையணும். தண்ணி வந்து வார்ம் வாட்டராக இருக்கணும், ரொம்ப கோல்ட் வாட்டராகவும் இருக்கும். ரொம்ப சுடு தண்ணி இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி பால்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி உருண்டை செய்யணும்னா, லைட்டாக நம்ம ஆயில் கையில் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரிசல் விடாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பொரிக்கும் போது வெடிச்சு வராது. நான் இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஷேப்பில். நீங்கள் எதனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க குலாப்ஜாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. குலாப்ஜாம் நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நடுவுலே சீக்கிரம் எடுத்துடாதீங்க, இல்லைன்னா வெந்திருக்காது. இந்த குலாப்ஜாமை நம்ம செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து வச்சுருக்க குலாப்ஜாம் மாவையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி பொரித்து ஜீராவில் சேர்த்துடலாம். செஞ்ச குலாப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன், எப்படி நல்லா அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக வெந்திருக்கு, கட் பண்ணும் போதே தெரியும்.